நீ காலையில இன்னைக்கு ஆபீஸ் நல்லா இருக்கு. மாமி யூ ஆர் லுக்கிங் ஸ்வீட் டுடே. காப் சாப்பிட்டியா? இந்த இட்லி ஒண்ணு இவ்வளவு பெருசு தின்னுவியா, அது சாப்பிட்டியா? என்னடா இது உபச்சாரம் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கே. விஷயம் இருக்குது. இன்னைக்கு காலையில எங்க மம்மி கிட்ட ஒரு சின்ன அப்ளிகேஷன் கொடுக்க போறேன். அதை கொடுக்கலாமா? ஓ தாராளமா. அப்பாங்கிற பெரிய பேங்க்ல இருந்து இந்த சைல்டுக்கு கொஞ்சம் மணி டிராப் பண்ணணும். அதுக்கு மம்மி ஹெல்ப் பண்ணணும். ஓகே? என்ன பாது, நேத்து தானே ஊர்ல இருந்து வந்தேன், அதுக்குள்ள என்ன செலவு? மம்மி யூ ஆர் மிஸ்டேக்கன். இந்த பணம் செலவு பண்றதுக்கு இல்ல, பிசினஸ் பண்றதுக்கு. அப்படின்னா உங்க அப்பா கிட்ட நீயே கேள. ஓகே, தாராளமா கேட்கலாமே. மம்மி மம்மி டாடி கிட்ட துணி கேட்டா வாங்கி கொடுக்கும், மணி கேட்டா வச்சிடும். அதனால வழக்கம் போல நீ தான் ஹெல்ப் பண்ணணும். நான் உன்னுடைய ஒரே சன் இல்ல, ப்ளீஸ். போடா, தொட்டதுக்கெல்லாம் இதையே சொல்லி சொல்லி உங்க அப்பா முன்னால என்னதான் கொண்டு போய் நிறுத்துவேன். என்ன செய்யறது மம்மி? உன்னை மைனஸ் பண்ணிட்டு டாடியை நினைச்சா பயமா இருக்குது. டாடியோட சேர்த்து உன்னை பிளஸ் பண்ணிட்டா பயம் எல்லாம் தெளிஞ்சு போயிடுது. ப்ளீஸ் ப்ளீஸ் மம்மி, அப்பாவை எப்படியாவது கஜோல் பண்ணி பணம் வாங்கி கொடுத்துரு. உனக்காக அடிக்கடி உங்க அப்பா கிட்ட போய் பணம் கேட்கறதுக்கு எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. வாட் எ ஜோக். அப்பாவை பார்த்தா நீ பயப்படுற, அப்பா தான் உன்னை கண்டா கிட்டு 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 நடுங்குது. டாடி உன்னை எவ்வளவு லவ் பண்ணுது உனக்கு தெரியுமா? மம்மி 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 ஒரு எக்ரிமெண்ட். அப்பா கிட்ட மட்டும் இன்னைக்கு பணம் வாங்கி கொடுத்துரு. உன்னை ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் தமிழ் பிலிம் கூட்டிட்டு போறேன். சரி சரி, போய் முதல்ல குடிச்சிட்டு வா. சரி நீ போ. குட் மார்னிங். என்னங்க இது? விடுங்க விடுங்க. என்ன போட்டுங்க. நீ பக்கத்துல இருக்கும்போது கோட் போடவா தோணுது? என்ன விசேஷம்? ராஜாவுக்கு ராணி ரோஜா வச்சு தாஜா பண்றாங்க. இல்ல, பூஜை பண்ற. புரியுது புரியுது. பொழுது விடிஞ்சோனும் புத்திர சுகாமணி பணத்துக்கு மணி அடிச்சிருப்பான், அதானே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. வந்து பாத்தியா, அப்பாவை எப்படியாவது ஏமாத்தி எனக்கு பணம் வாங்கி கொடுன்னு உன் புள்ள செய்க காட்டார் கண்ணாடி. அப்படியா? எங்க காணோமே? ஐயோ பாவம், உன் புள்ளதான் ஒரு இடத்துல நிக்க மாட்டானே. டேய் வடை வரங்க நடையப்பா உன்னால வட. பணம் கேட்டியா? பணம் கேட்டியா? எஸ் எஸ். யாருகிட்ட? இல்ல டாட், நான் உங்ககிட்ட தான் கேட்கலான்னு சொன்னேன். அம்மா சொல்லிச்சு அப்பா கிட்ட கேட்காதே, அப்பா கடிக்கும். அம்மா தான் சொல்லிச்சு நான் எப்படியாவது அப்பாவை கஜோல் பண்ணி பணம் வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிச்சு. சொன்னில? ஆமாங்க. என்ன ஆமா? உன் பிள்ளையோட ஆட்டத்துக்கு தகுந்த மாதிரி நீ தட்ட வேண்டியது, அதுக்கு நான் தலையாட்ட வேண்டியது, அப்படித்தானே? சிரிக்காத. நான் ரொம்ப சீரியஸா இருக்கேன். எவ்வளவு பணம் வேணும்? 50,000. Just like 50,000. மறுபடி பாரு. கையெடு கையெடு. வாய முன்ன. என் முன்னால ஆடாம அசையாம நிக்கணும், அப்பதான் பணம் கொடுப்பேன். நடியாதே, வளையாதே, தலைய நிமிரு, கைய வாயில இருந்தா. சும்மா இருங்க. தலைக்கு வசந்த பிள்ளை, கொஞ்சம் மரியாதையா பேசக்கூடாதா? அப்படிங்களா? மன்னிச்சுக்கோங்க சார். மிஸ்டர் விஜயன், just lakh and 50. இந்த 1,80,000 ரூபாய் கேட்டீங்களே, அது எதுக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாங்களா? ஒண்ணும் இல்ல டாட், ஒரு ஹோட்டல் ஒண்ணு சீப்பா விலைக்கு வருது, அதை வாங்கி போட்டு பிசினஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிசினஸ் பண்ண போறீங்களா? பிசினஸ்? அம்மா, வாழ்க்கையில நானே கஷ்டப்பட்டு முன்னுக்கு வரலான்னு பார்க்கும்போது அப்பாவே அதுக்கு பிரேக் போட்டா எப்படி? வாழ்க்கையில முன்னுக்கு வரதுக்கு 1.5 லட்சம் வேணுமா? 1.5 லட்சம்? நான் முன்னுக்கு வந்தது எப்படி தெரியுமா? காசு கூட இல்ல. உங்களுக்கு பணம் கொடுக்க ஆள் இல்ல, உங்க அப்பா ஏழை, எனக்கு ஆள் இருக்காங்க, எங்க அப்பா பணக்கார். வாழ்க்கையில முன்னேறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. லட்சமா கொண்டுட்டு வந்து டேபிள்ல போட்டு பாருங்க. சேலஞ்ச். புள்ள ஆசைப்படுறான், கொடுத்துதான் பாருங்களேன்.
கொடுத்துட்டா அப்புறம் எங்கம்மா பாக்குறது? இருந்தாலும் நீ சொல்லிட்டு இல்ல, கொடுக்குறேன். Thank you, Dad. முதல்ல உங்க அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்றா. அவங்க தானே இந்த நாடகத்தை செட்டப் பண்ணது. தேங்க்யூ. அடிப்ப குழந்தை மாதிரி முத்தம் கொடுத்துட்டு போறத பார். ஏங்க அவ இன்னும் குழந்தை தானே? உன் குழந்தைய நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது, ஒரு பக்கம் பொறாமையா இருக்கு. ஏங்க அப்படி சொல்றீங்க? அவன் உன்கிட்ட செய்யற சேஷ்டைகளை எல்லாம் பார்க்கும்போது நான் அவனாயிடக்கூடாதான்னு தோணுது. ஆனா வயசுதான் உதைக்குது. இப்போ என்னங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு? ஆ ஆ ஆ ஆ ஆ. என்ன தெரியல? தெரியலையே. பாபாவே? எந்த பாபா? அனாதை விடுதி. ஓ, அந்த பாபாவா? இப்ப வரங்க இறந்துட்டாரா? எப்போ? அதுவும் தெரியும். இந்த உலகத்துல நல்லவங்க வாழ்றதுதான் தெரியாது, சாகிறது கூடவா தெரியாம போயிடும். உன் பேர் என்ன? கண்ணன். என்னுடைய பூர்வீகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு எனக்கு தெரியாது. டாக்டர், நோயாளிகளை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், அனாதைகளை பத்தி உங்களுக்கு தெரியாது. அனாதைகள் ஆண்டவனுடைய குழந்தைகள்னு சொல்றாங்க. அந்த ஆண்டவனையும் அவங்களால பார்க்க முடியறது இல்லை. சின்ன வயசுலயே தாய் தகப்பரை இறந்துட்டா அவங்களுடைய போட்டோவை காமிச்சு, தம்பி இதுதான் உங்க அம்மா, இதுதான் உங்க அப்பான்னு சொல்லுவாங்க. அந்த பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல டாக்டர். தெருவில் நின்றுகிட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம் பார்த்து எங்க அம்மா இவங்கள மாதிரி இருப்பாங்களா, எங்க அப்பா இவங்கள மாதிரி இருப்பாங்களான்னு கேட்டுக்கிட்டு இருந்த என்ன பாபா கூப்பிட்டு, கண்ணா தம்பி நீ அனாதை இல்ல, அனாதை ஆக்கப்பட்டவன் டாக்டர் ராஜு கிட்ட போ, அவருக்கு எல்லாம் உண்மை தெரியும், அவர் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டாரு. நீங்க சொல்லுங்க டாக்டர், எங்க அப்பா அப்பா எங்க இருக்காங்க டாக்டர்? டாக்டர் ப்ளீஸ். எனக்கு எதுவுமே தெரியாது டாக்டர். என் பொறுமையை சோதிக்காதீங்க, நான் ரொம்ப பொல்லாதவன் டாக்டர். சொல்லிடுங்க. தெரியாது. தெரியாது.
தெரியாது தெரியாது. நான் மிருகம் இல்லை, ஆனா என்னுடைய உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த எனக்கு தெரியாது. இப்ப நீங்க சொல்லல, உங்களை சித்திரவதை பண்ணி எங்க அப்பா அம்மா யாருன்னு தெரிஞ்சுப்பேன். என்ன பெத்தவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் எந்த பாவத்தையும் செய்ய தயாராயிட்டேன். சொல்லுங்க, நான் ஏன் அனாதையாக்கப்பட்டேன்? எதுக்காக? எதுக்காக டாக்டர்? எதுக்காகவா? வா, உன் கோர உருவத்தை நீயே பாரு. இப்ப தெரிஞ்சுக்க, இந்த விகாரத்துக்காகத்தான் பெத்தவங்க பண்ண விட்டு பிரிஞ்சாங்க. பெத்தவங்க என்ன விட்டு பிரிஞ்சதுக்கு காரணம் நான் என்னமோ ஏதோ நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இவ்வளவுதானா டாக்டர்? குட்டி அழகா இல்லைங்கிறதுக்காக மான் அதை விட்டு பிரிஞ்சதாவோ, மலர் அழகா இல்லைங்கிறதுக்காக கொடி அதை உதிர்த்து விட்டதாவோ நான் கதைகள்ல கூட படிக்கிறேன் டாக்டர். காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த காகமா நான் பிறந்திருக்க கூடாதா? நான் அவலட்சணமா பிறந்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்ன அனாதையாக்குன நான் முன்னறியாத தெய்வமான அந்த அன்னை பிதாவும் யாரு டாக்டர்? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? பாபா போன என்ன, நான் இருக்கிறப்பா, நான் இருக்கிறேன். வாழ்நாள் பொழுதும் வண்ண வச்சு நான் காப்பா டாக்டர். நான் வாழ்றதா சாகிறதாங்கிறது என்னுடைய பிரச்சனை கிடையாது. என்ன பெத்தவங்க உயிரோட இருந்து கூட ஒரு நாதியற்ற நாய போல நான் அலையிறனே. எனக்கு நானே ஒரு விடுகதையா இருக்கிறேனே, அதை விடுவிக்காட்டி போறவங்க நான் விடவே மாட்டேன் டாக்டர். சொல்லி காமிக்கிறேன், உங்க அப்பா கிட்ட இருக்கிற அதே அவசரமும் அதிகாரமும் உங்ககிட்ட இருக்குது. அவங்க யார் டாக்டர்? அவங்க யார் சொல்லுங்க, சொல்லுங்க. சொல்றேன், அதுக்கு முந்தி நீ எனக்கு ஒரு வாக்கு கொடுக்கணும். என் உயிரை வேண்டாலும் கொடுக்கிறேன் டாக்டர், என் உயிரை வேண்டாலும் கொடுக்கிறேன். கண்ணா, உன் பெற்றோரை நீ தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீ யாருங்கிறது அவங்களுக்கு தெரியக்கூடாது. நீ சொல்லவும் கூடாது. ஐயோ, நான் ஏன் டாக்டர் சொல்றேன்? அவங்கதான் என்ன வெறுத்துட்டாங்களே டாக்டர். நான் யாருன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டாம், அவங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சா போதும். ஒரே ஒரு தடவை அவங்களை என் கண்ணால பார்த்துட்டேன்னா நேரா கடற்கரைக்கு இப்படி போய் நான் அனாதை இல்லைன்னு அறைகளோட சேர்ந்து ஓடு கத்தணும் டாக்டர், கத்தணும். அவ்வளவு. நான் யாருன்னு யாருக்குமே சொல்ல மாட்டேன் டாக்டர். எங்க அப்பா அம்மா நீ ஒரு அற்புத படைப்பு தாரா, இந்த விகார உருவமா? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. சொல்றேன் கண்டா. நீ வா, நீ வா. இந்த ஹோட்டல் ரொம்ப கவர்ச்சியா இருக்குல்ல? இந்த ஹோட்டலுக்கு சொந்தக்காரங்க யாரடி? யாரோ வெளிநாட்டு முதலாளி போல இருக்கு. எனக்கு தெரியாது, இன்விடேஷன் வந்திருந்தது, வந்துட்டேன். Ladies and gentlemen, welcome to Hotel Juliana. அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே, அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே, கட்டி கட்டி தள்ளாட முத்தமிட்டு கொண்டாட பொன்னான நன்னாளிதே, பொன்னான நன்னாளிதே. அன்புள்ள நண்பரே, அழகு பெண்களே, கட்டழகு வட்டமுகம், கட்டழகு வட்டமுகம், என் கதையில் அவளே கதாநாயகி. கள்ளிருக்கும் முல்லை மலர், கள்ளிருக்கும் முல்லை மலர், என் கனவில் மலர்ந்த ஒரே காதலி.
கண்மலரும் வண்ண உடல் பொன்னழகோ கன்னியவள் புன்னகையில் வெண்ணிலவோ அன்புள்ள நண்பரே அழகு பெண்களே. செவ்விதழில் பூவெடுத்து செவ்விதழில் பூவெடுத்து என் மனதில் ஒரு நாள் மலர் தூவினாள். நெஞ்சமெனும் பஞ்சனையில் நெஞ்சமெனும் பஞ்சனையில் என் மடியில் விழுந்து கதை பேசினாள். அந்தி வரும் செந்தலையும் வென்றவளோ அள்ளி வரும் பிள்ளை முகம் கொண்டவளோ அன்புள்ள நண்பரே அழகு பெண்களே. பந்தடிக்கும் நந்தவனம் என் பருவம் முழுதும் அவள் நெஞ்சிலே. பொன்னுலகம் என்னுலகம் என் பொழுதும் சுகமும் அவள் கையிலே. இன்று முதல் அன்னம் அவள் என்னிடமே என் புறமும் ராணி அவள் கண்ணிடமே. அன்புள்ள நண்பரே அழகு பெண்களே கட்டி கட்டி தள்ளாட முத்தமிட்டு கொண்டாட பொன்னான நன்னாளிதே பொன்னான நன்னாளிதே.